அதாவது பொழுதுபோக்குல ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். எனி டைம் நம்ம மொபைல் ஃபோனே பார்த்தோம்னா, வேற எதையும் செய்ய முடியாது. அதத்தான் செய்ய முடியும். நீ எத அதிகமான நேரம் செய்றியோ, அதத்தான் நீ உன்னால செய்ய முடியும். உன் தொழில் தான் நமக்கு வந்து அதிகமான நேரம் செய்யக்கூடியதா இருக்கணும். 6 மணி நேரம் தினமும் குறைந்தது 6 மணி நேரம் நம்ம தொழில் செய்யணும். இப்ப நமக்கு என்ன ஆகுது அப்டின்னா, நெறைய லீவெல்லாம் வருது அப்படிங்கும்போது, நம்ம லீவு விடுமுறைலாம் வருது. தொடர்ச்சியா 3, 4 நாள் விடுமுறைலாம் வரும். நெறைய நேரம் நீங்க மொபைல் ஃபோன் பார்க்கும்போது, இந்த பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எப்ப பார்த்தாலும் டிவியே பார்த்து நாள் முழுவதும் டிவியே பார்த்துட்டு போவதற்கான வாய்ப்பு. நெறைய பெண்கள் வேலைக்கு போறதில்ல. அப்புறம் ரிட்டயர்மெண்ட்ன்னு சொல்லிட்டு 60 வயசுக்கு அப்புறம் நெறைய பேர் வீட்ல உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் படிக்கிறோம் அப்படிங்கிறதுனால நெறைய பேர் வந்து அ அவர்களுக்கு தொடர்ச்சியான விடுமுறை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது, நெறைய நேரம் மொபைல் ஃபோன் பார்த்து பழகுவதற்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, அதுவே பழக்கமாகி அதுக்கு அடிமையாயிடுவாங்க. வேல பார்க்குற இடத்துலயும் மொபைல் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த பழக்கங்கிறது. எத நீ அதிகமா பண்றியோ, அதத்தான் நீ பண்ணுவ. வேற எதையும் பண்ண முடியாது. நீ உன் தொழில அதிக நேரம் பண்ணா, உன் தொழிலுக்கு நீ அடிமையாயிடுவ. நீ எதை அதிக நேரம் செய்கிறாயோ, அதற்கு நீ அடிமையாகிடுவாய். அப்படி இருக்கும்போது, உன் தொழில நீ அதிக நேரம் செஞ்சன்னா, உன் தொழிலுக்கு அதிக அடிமையாயிடுவ. அதே நேரத்தில, நீ மொபைல் ஃபோன் பார்க்குற தினசரி நீ அதிக நேரம் பார்க்கணும்னு ஆசைப்படுற. காலையிலயும் பார்க்குற, வேலைக்கு போற நேரத்தில அங்கேயும் போய் இடையிடையா பார்க்குற, வீட்டுக்கு வந்த பிறகும் பார்க்குற. அப்போ நீ மொபைல் ஃபோன் பார்க்குறத, டிவி பார்க்குறத அதிகமா பார்க்கணும்னு நெனைக்கிற. அத எப்படியாவது பார்த்துடுற. வேலைக்கு போனாலும் பார்த்துடுற. அப்போ அதுக்கு நீ அடிமையாயிட்ட. தொழிலுக்கு அடிமையாகல. அப்படின்னு அந்த அபாயம் இருக்கு. அப்ப நம்ம தொழில செய்ய முடியாது. அப்ப நம்ம அதிகமா பொழுதுபோக்குறோம், மொபைல் ஃபோன் பார்க்குறோம் அப்படின்னா, அப்ப அதத்தான் செய்ய முடியும். தொழில்ங்கிறது சும்மா நடிக்க தான் முடியும். ஒரு நடிப்பு மாரி இருக்கும். தொழில் செய்றதுங்கிறது வந்து ஓபி அடிக்கிற மாரி, பிறருக்காக நடிக்கிற மாரி ஆயிடும். ஒரு உணர்வுபூர்வமா நம்ம தொழில செய்யணும் அப்படின்னா, அதைத்தான் அதிக நேரம் செய்ய வேண்டும். அது செய்யும்போது பிற வேலைகள செய்யாம, மொபைல் ஃபோன் பார்க்காம வேலை செய்யணும். அதனால மொபைல் ஃபோன் பார்க்குறது ரொம்ப ஆபத்தான அது ஒரு அளவுக்கு தான் பார்க்கணும். ஒரு 2 மணி நேரம் தான் பார்க்கணும். அதுக்கு மேல அத பார்க்கக்கூடாது. பார்த்துட்டன்னா, அதுவே அதற்கு நீ அடிமையாகி விடுவாய். ஈஸியா உன்ன அடிமைப்படுத்திரும். தொழிலுக்கு அடிமையாகுறது கஷ்டம். கஷ்டப்பட்டு தொழில் செய்யணும். ஆனா, மொபைல் ஃபோன் பார்க்குறது ரொம்ப ஈஸி. ஈஸியா செய்யக்கூடிய ஒரு வேல. அத நீ அதிகமான நேரம் செய்யும்போது, அதற்கு நீ அடிமையாகி, வேற எந்த விஷயத்தையுமே உன்னால செய்ய முடியாது. மத்தவங்கட்ட பேசணும், நண்பர்கள்ட்ட போய் பேசணும், குடும்பத்தில உள்ளவங்கட்ட பேசணும். தொழில் செய்றது எதையுமே அது செய்ய விடாது. அதனால, தொழில் செய்ற நேரம் அதிகமா இருக்கணும். அதன் பிறகு இந்த மொபைல் ஃபோன் பார்க்குற நேரம் குறைவாக இருக்கணும். அப்பதான் நம்ம மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கணும். என்னன்னா, தினசரி 4 ம மாலை 5 மணிக்கு மேல அல்லது 6 மணிக்கு மேல தான் நான் மொபைல் ஃபோனே பார்ப்பேன். அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கணும். ஒரு 5 மணிக்கு மேல வச்சுக்கோங்க. தினசரி 5 மணிக்கு மேல தான் மாலை 5 மணிக்கு மேல நான் மொபைல் ஃபோன் பார்ப்பேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 2 அ 5லேருந்து இரவு 9 மணிக்கு நீங்க படுக்கிறீங்கன்னா, இடையில ஒரு 4 மணி நேரம் இருக்கு. இதுக்கு இடையில நீங்க ஒரு 2 மணி நேரம் பார்க்குறீங்க. டிவி பார்க்குறீங்க, மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க. பார்ப்பதற்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு. 2 மணி நேரம் பார்த்தா போதும். அப்படி அந்த மாரி ஒரு கட்டுப்பாடு இருந்தால் மட்டும் தான், மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகாமல் நீங்கள் தப்பிக்க முடியும். இல்லை என்றால், மொபைல் ஃபோனுக்கு அடிமையாயிடுவீங்க. டிவி பார்க்குறதுக்கு அடிமையாயிடுவீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க தொழில்ல உங்களுக்கு பிடிப்பு இல்லாம போயிரும். உங்க தொழில்ல உங்க லட்சியத்த உங்களால அடையவே முடியாது. லட்சியத்த அடைய முடியாது. அதனால எச்சரிக்கையா, விழிப்புணர்வோட இருக்கணும்.